Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கற்கும் படலம் ரத்னகுமார். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு நான் ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று வாங்கி கொடுத்துருந்தேன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா ப்ராப்ளம் அதில் ஃபேஸ் பண்ணியிருந்தார். அதாவது அவருக்கு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண தெரியல, சில முக்கியமான விஷயங்கள்லாம் அவர் எப்படி எங்கேருந்து கண்டுபிடிக்கணும்னு தெரியல. அப்போ ஒவ்வொரு வாட்டி என்ன பண்ணுவார், எனக்கு கால் பண்ணி கேட்கும்போது நான் சொல்கிறத அவரோட ஃபாலோ பண்ணவும் முடியாது. ஸோ அப்போ தான் நான் ஒன்று ரியலைஸ் பண்ணேன், ஒருவேளை எங்கள் அப்பாவோட மொபைலை நான் வேறு லொக்கேஷனில் இருக்கும்பொழுது என்னால் ஈஸியாக அவரோட மொபைலை அக்சஸ் பண்ண முடிஞ்சால் அவர் என்ன கேட்குறாரு, அவர் ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிட்டு என்னால் ஈஸியாக அவர் மொபைலை பார்த்து நானே அதை சால்வ் பண்ண முடியுமா அப்படின்ட்டு தேடிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த ஆப் கிடச்சிதுங்க. இந்த ஆப் யூஸ் பண்ணி இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா இந்த ஆப்பை உடனே ஓப்பன் பண்ண சொல்லுவேன், நெட் ஆன் பண்ண சொல்லுவேன். ஆட்டோமேட்டிக்காக நான் இருக்கிற லொக்கேஷனில் இருந்து எங்கள் அப்பாவோட ஃபோனை நான் அக்சஸ் பண்ணிப்பேன். அவரோட ஸ்க்ரீன் என்னோடய மொபைலில் தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலுமே அதை நான் ரெக்டிஃபை பண்ணிவிடுவேன். ஸோ அது என்ன ஆப்பு, அது எப்படி நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ 2 மொபைல் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஹிட் பண்ணுங்கள். ஹிட் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தட்ஸ் இட். ரெண்டு மொபைல் ஸ்க்ரீனும் உங்களுக்கு விசிபிள் ஆகும். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு TeamViewerன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், அது நீங்கள் ஆப் இருக்கும், அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். TeamViewerன்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ அதை நான் இன்ஸ்டால் பண்ணுறேன் இந்த மொபைலில். ஸோ எனக்கு இன்ஸ்டால் ஆகுது. TeamViewer சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓப்பன் கொடுத்தா ஓப்பன் ஆகும். அது கூட பார்த்தீங்கன்னா இன்னொரு சாஃப்ட்வேரும் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். என்ன சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா இந்த குயிக் சப்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். இது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இது நீங்கள் இங்கேயும் இன்ஸ்டால் பண்ணலாம். அப்படி இல்லைனா இது ஓப்பன் பண்ணுறது மூலிமா உள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு அந்த குயிக் சப்போர்ட் கேட்கும். இப்போ வந்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் உள்ளே போகும்போது அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுங்க. தென் கெட் ஸ்டார்ட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் TeamViewer ஓப்பன் ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் குயிக் சப்போர்ட்னு கேட்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணணும்னா உங்கள் ப்ளே ஸ்டோருக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் திருப்பி இன்ஸ்டால் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்லேருந்து நம்ம போவோம். இப்போ 2 மொபைலுமே நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு TeamViewer இருக்கும். 2 மொபைல்லையும் பார்த்துங்க TeamViewer இருக்குது. ஸோ அதனால் எந்த ப்ராப்ளம் இல்லை. 2 மொபைல்லையுமே TeamViewer ஓப்பன் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும்னா நெட் ஆன் பண்ணி வச்சுருக்கணும் ரெண்டுத்துலையுமே. இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா எந்த மொபைலை நீங்கள் அக்சஸ் பண்ண போகிறீங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய லெஃப்ட் சைடில் இருக்கிற, அதாவது இந்த மொபைலில் நான் அக்சஸ் பண்ணணும். இதுதான் எங்கள் அப்பாவோட மொபைல், இது என்னோடய மொபைல். இங்கே அக்சஸ் பண்ணணும்னா இவங்களுடைய குயிக் சப்போர்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஐடி க்ரியேட் ஆகும். இந்த ஐடியை நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பார்ட்னர் ஐடியில் நம்ம போடணும். ஒன்ஸ் நீங்கள் ஐடியை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்டிவேட்டிங் TeamViewerன்னு வரும். நெட்வொர்க் இஷ்யூஸ்னால தான் கொஞ்சம் ஸ்லோவாகும். ஒன்ஸ் நெட்வொர்க் கிடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெடி TeamViewerன்னு வரும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடி விசிபிள் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி டு கனெக்ட் வந்துடுச்சு. இங்கே ஐடி விசிபிள் ஆகுது. நான் அதை பிளர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஐடி என்ன பண்ணணும்னா என்னோடய மொபைலில் நான் போடணும். ஸோ இந்த மொபைல் ஐடி பார்த்தீங்கன்னா காமனாக எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஐடி தான் இருக்கும். கொடுத்துட்டேன். இப்போ இங்கே கீழே ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ அதை ப்ரெஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் போகும். இங்கே எக்ஸ்டர்னல் கனெக்ஷன் சொல்லிட்டு வரும். அது மூலிமா இங்கே ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த நோட்டிஃபிகேஷனில் அலோவ் பண்ணுறீங்களா இல்லையா, இந்த மாதிரி இந்த மொபைலேருந்து உங்களை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ நான் அலோவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் மாதிரி இது மாதிரி ஸ்டார்ட் நவ், அதாவது உங்களுடைய மொபைலில் அவங்க அக்சஸ் பண்ணலாம், அவங்க ஸ்டார்ட் பண்ணலான்னா நீங்கள் ஸ்டார்ட் நவ் கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் அவங்களுக்கு விசிபிள் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் பார்த்துங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற மொபைலில் நான் ரைட் சைட்லேருந்து கண்ட்ரோல் பண்ணுறேன். இப்போ 2 இடத்துலையுமே ஸ்க்ரீன் இருக்குதா. இப்போ நான் இந்த இடத்துல ஸ்வைப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் இந்த இடத்துலேருந்து கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீன் வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் டிலே ஆகுது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் இஷ்யூனால தான் டிலே ஆகும். நெட்வொர்க் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த டிலேவும் இருக்காது. இப்போ நான் ஹோம் ஸ்க்ரீன் இடத்துலையுமே உங்களுக்கு தெரியுதா, இந்த மொபைலில் அந்த மொபைலோட ஹோம் ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியுது. இப்போ இந்த மொபைல்லேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா மேலேருந்து கீழே இருக்கிறேன். ஸோ அந்த மொபைல் எனக்கு தெரியுது. திருப்பியும் ஸ்வைப் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி உங்கள் மொபைலில், அதாவது உங்களுடைய அப்பா மொபைலோ இல்லை யாராவது ஒருத்தருங்க ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அவங்களோட வாட்ஸ்அப், இந்த மொபைலில் இருக்கிற வாட்ஸ்அப் நான் ஓப்பன் பண்ணணுன்னா இந்த இடத்துல வாட்ஸ்அப் கிளிக் பண்ணுறேன். எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வாட்ஸ்அப்பில் ஃபேமிலி உள்ளே போகிறேன். ஸோ திருப்பியும் பேக் வரேன். திருப்பியும் பேக் வரேன். ஹோம் ஸ்க்ரீன் போகிறேன்.
ஹோம் ஸ்க்ரீன் போனோடனே எனக்கு ஹோம் ஸ்க்ரீன் வந்துடுச்சு. ஸ்வைப் பண்ணுறேன், கீழேருந்து மேலே தள்ளுறேன். ஸோ நான் இங்கே என்னென்ன இதெல்லாம் வந்து இந்த மொபைலில் பண்ணுறனோ ஆட்டோமேட்டிக்காக அந்த மொபைல் எனக்கு வந்து அக்சஸ் பண்ண முடியுது என்னால். ஸோ இப்போ அவங்க மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ஆப் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக ஓப்பன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ண போகிறேன். அதாவது இந்த மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ண போகிறேன்னா இங்கே ப்ளே ஸ்டோர் கிளிக் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக இங்கே ப்ளே ஸ்டோர் ஓப்பன் ஆகும். தட்ஸ் இட். நீங்கள் TeamViewer சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்னொரு மொபைலை ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம். நெட்வொர்க் இஷ்யூ இல்லைனா உங்களுக்கு தாராளமாகவே வேகமாகவே ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி தகவலோடு நான் அடுத்த வீடியோவில் சந்திக்க வரை. பை ஃப்ரம் ரத்னகுமார். தேங்க்யூ.